பெரிய ஹாய் எல்லாரும் வந்துட்டீங்கல்ல. இன்னைக்கு நம்ம ஒரு ஜாப்பனீஸ் அனிமி மூவிய பார்க்க போறோம். அதுவும் வேற லெவல் ஃபேண்டசி மூவி. சூனியக்காரிகள் பத்தி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த சூனியக்காரிகள் கிட்ட ஒரு பழக்கம் இருக்கு. ஒரு சூனியக்காரிக்கு 13 வயசு ஆன உடனேயுமே அவங்க சொந்த ஊரை விட்டு வேற ஒரு ஊருக்கு போயிடுவாங்க. அங்கதான் அவங்க வாழணும். அந்த மாதிரி ஒரு சூனியக்கார குடும்பத்துல பிறந்த கீகின்ற ஒரு பொண்ணு, அவளுக்கு 13 வயசு ஆயிடுச்சு. சோ இந்த ஊரை விட்டு அவ வேற ஒரு டவுனுக்கு போகணும். சோ அந்த மாதிரி டவுனுக்கு போகும்பொழுது இந்த கீகின்ற பொண்ணுக்கு என்னென்ன பிரச்சனை வருது, அந்த டவுன்ல அவ சந்தோஷமா வாழ்ந்தாளா இல்லையான்றதுதான் முழு கதையே. ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஃப்ரீயா ரிலாக்ஸா உட்காந்து பாருங்க. இந்த மூவி உங்களால ஃபீல் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ மறக்காம பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா உங்க எல்லாருடைய சப்போர்ட்டும் தான் நம்ம சேனலோட ஸ்ட்ரென்த். சோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் என்னன்னா 1989வது வருஷத்துல ரிலீஸ் ஆன கீகி டெலிவரி சர்வீஸ்ன்ற ஒரு ஜாப்பனீஸ் அனிமி ஃபேண்டசி மூவியை தான் பார்க்க போறோம். ஒரு குட்டி பொண்ணு படுத்துக்கிட்டு ரேடியோல நியூஸ் கேட்டுக்கிட்டு இருக்கா. இன்னைக்கு வானிலையை பொறுத்த வரைக்கும் நைட்டு மேகமே இல்லாம வானம் ரொம்ப கிளியரா இருக்கும். அதோட இன்னைக்கு பௌர்ணமி வேற, நிலா பிரகாசமா இருக்கும். இது கேட்ட உடனே அந்த குட்டி பொண்ணுக்கு அவ்வளவு சந்தோஷம். வேகமா அவளோட வீட்டுக்கு ஓடி போறா. இந்த பொண்ணோட பேரு கீகி. அவளோட அம்மா ஒரு விட்ச், அதாவது சூனியக்காரி. கீகி அவளோட அம்மா கிட்ட போயிட்டு, அம்மா அம்மா இன்னைக்கு நியூஸ் கேட்டீங்களா? வானம் ரொம்ப கிளியரா இருக்குமா, முழு பௌர்ணமி வேற, இன்னைக்கு தான் நான் போக போறேன் அப்படின்னு சொல்லி எல்லா பொருளையும் அந்த பொண்ணு பேக் பண்ணிட்டு இருக்கா. அங்க ஒரு பாட்டி இருக்காங்க. அவங்க கீகியோட அம்மா கிட்ட, உன் பொண்ணுக்கு என்ன ஆச்சு இவ்வளவு சந்தோஷமா ஓடுறா? அதுவாமா, எங்க விட்சஸ பொறுத்த வரைக்கும் ஒரு பழக்கம் இருக்கு. ஒரு பொண்ணுக்கு 13 வயசு ஆயிடுச்சுன்னா நம்ம இருந்த கிராமத்தை விட்டுட்டு வேற ஒரு கிராமமோ இல்ல டவுனுக்கோ போகணும். ஓ, உன் பொண்ணுக்கு 13 வயசு ஆயிடுச்சா? அதுக்குள்ள இப்பதான் பிறந்த மாதிரி இருந்தது. அதோட எனக்கும் ஞாபகம் இருக்கு. உனக்கும் 13 வயசு இருக்கும் பொழுது இந்த கிராமத்துக்கு நீ வந்த, ஒரு தொடர்பு குச்சியில பறந்துகிட்டே வந்த. இப்ப நீ பெரிய பொண்ணு ஆகி கல்யாணம் ஆகி உன் பொண்ணு இப்ப ஊரை விட்டு போக போறா. கீக்கியோடைய அம்மாவும் எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு. ஏன்னா அவளுக்கு இப்ப ஒழுங்கா பறக்க கூட தெரியல. எப்படி அவ போயிட்டு சமாளிப்பான்னு. நீ ஒன்னும் கவலைப்படாத, கீகி ரொம்ப திறமையானவ, அவ பாத்துப்பான்னு அந்த பாட்டி சொல்றாங்க. கீகி கூடவே ஒரு கருப்பு பூனை இருக்கு. எல்லா சூனியக்காரிகள் கிட்டையும் ஒரு கருப்பு பூனை இருக்கும். அந்த பூனையோட பேரு ஜிஜி. அது கீகி கிட்ட பேச ஆரம்பிக்குது. ஏமா, என்ன இவ்வளவு ஆர்வமா கிளம்பி போற? அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் பொறுப்பு வரணும், ஒழுங்கா பறக்க தெரியணும். இந்த பொறுப்பு பருப்பெல்லாம் வர வரைக்கும் நான் வெயிட் பண்ணனா அவ்வளவுதான். இந்த ஜென்மத்துல இந்த ஊரை விட்டு நான் போகவே முடியாது. சீக்கிரம் ஜிஜி எனக்கு ஹெல்ப் பண்ணு, நீயும் என் கூட தான் வர போறேன்னு ரெண்டு பேரும் பேக் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப வெளிய கீகியோடைய அப்பா வராரு. ஏய் கீகி, டென்ட் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கோம் பாரு, அடுத்த வாரம் நம்ம பிக்னிக் போலான்னு சொன்னல. ஆனா அப்பா, ஐம் சாரி, நான் இன்னைக்கு நைட்டு போக போறேன் அப்படின்னு சொல்ல, அப்பா அப்படியே ஷாக்கா வேகமா ஓடி வராரு. டென்ட் எல்லாம் கீழே விழுந்துருது. ஏன்னா இது குடும்பத்துல இருக்கிற ஒரு பழக்கம்னாலும் அப்பாவுக்கு அவரோட பொண்ணை பிரிஞ்சு போக சுத்தமா பிடிக்கவே இல்ல. அப்படியே அழகா தூக்கி கீகிய ஹக் பண்றாரு. பார்த்து பத்திரமா போயிடுவான்னு சொல்றாரு. சோ கீகி கருப்பு கலர்ல ட்ரெஸ் போடுறா. அம்மா, நான் கருப்பு கலர் ட்ரெஸ் தான் போடணுமா? இது எனக்கு நல்லாவே இல்ல. அதோட மத்தவங்க என்ன பார்த்து என்ன நினைப்பாங்க? அடுத்தவங்க ட்ரெஸ்ஸ பார்த்து நம்ம என்னைக்கும் பழக கூடாது கீகி. ட்ரெஸ்ல ஒண்ணுமே கிடையாது, எல்லாமே நம்ம மனசுக்குள்ளதான் இருக்குன்னு அம்மா சொல்றாங்க. சோ நைட் டைம் ஆகுது. கீகி கிளம்பி போக போறாங்க. கிராமத்துல இருக்கிற எல்லாருமே கீகிய வழி அனுப்பி வைக்க வராங்க. அங்க இருக்கிற குட்டி பொண்ணுங்களா, ஏய் கீகி, நீ எந்த மாதிரி டவுனுக்கு போக போற? எனக்கு தெரியல, ஆனா பெரிய கடல் இருக்கிற டவுனுக்கு தான் போக போறேன். ஏய் கீகி, வேற லெவல் பண்ண அங்க இருக்கிற பசங்க எல்லாம் சொல்ல, ஏய் நான் ஒன்னும் ஜாலியா விளையாடுறதுக்கு போலப்பா, என்னோட பவர்ஸ் அதிகரிக்கவும் அங்க ஒரு நல்ல லைஃப வாழணுன்றதுக்காகவும் தான் போறேன். சோ கீகி போக வேண்டிய டைம் வந்துருச்சு. அவங்க கிட்டயே ஒரு தொடப்ப குச்சி இருக்கு. அதுலதான் பறந்து போக போறாங்க. ஆனா அம்மா வந்து அவங்களோட தொடப்ப குச்சியை கொடுக்குறாங்க. மேல பறக்கும்போது காத்து திடீர்னு பலமா அடிச்சதுன்னா இந்த குச்சியால சமாளிக்க முடியாது. ஆனா என்னோடது பெருசா இருக்கிறதுனால உன்னால சமாளிக்க முடியும், இதை எடுத்துட்டு போன்னு சொல்றாங்க. இந்த கீகிக்கு சுத்தமா பிடிக்கவே இல்ல. அம்மா இவ்வளவு பெருசா எடுத்துட்டு போனா என்ன கலாய்ப்பாங்கம்மா. உடனே அங்க இருக்கிற ஒரு பாட்டி, கீகி அம்மாவோட எடுத்துட்டு போ, நீ டவுனுக்கு போய் சேர்ந்ததுக்கு அப்புறம் உனக்காக நீயே உன்னை புதுசா உருவாக்கிக்கொண்டு சொல்றாங்க. கீகியும் சரி ஓகேன்னு அம்மாவோட அந்த தொடப்பு குச்சியை வாங்கிக்கிறாங்க. சரி ஓகே, உங்க எல்லாரையும் நான் ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுவேன், நான் போயிட்டு வரேன்னு கீகி அந்த தொடப்பு குச்சியில உட்காந்து அப்படி பறந்து போறா. அவளால ஒழுங்கா பறக்க முடியல. பக்கத்துல இருக்கிற மரத்துல எல்லாம் மோதி மோதி போய்கிட்டு இருக்காங்க. எங்க இந்த கிராமத்துல இருக்கிறவங்களுக்கும் கீகிக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு கடவுளை வேண்டிக்கிறாங்க. கீகி கூடவே ஒரு கருப்பு பூனை இருக்கு. ஏ கீகி, எங்க போய்கிட்டு இருக்க நீ? எங்கன்னா எனக்கு தெரியல, ஆனா கடல் இருக்கிற சைடு தான் நம்ம போக போறோம். அங்க ஒரு டவுன் நம்ம சூஸ் பண்ணலான்னு வேகமா பறந்துகிட்டே போறா. அப்படி போகும்பொழுது கீகி மாதிரியே ஒரு பொண்ணு தொடப்பு குச்சியில பறந்து போய்கிட்டு இருக்கா. அந்த பொண்ணு கிட்டயும் ஒரு பிளாக் கேட் இருக்கு. கீகியும் போயிட்டு, ஹாய், நான் இப்பதான் வீட்ல இருந்து கிளம்பி வரேன், எனக்கான டவுனை நான் தேடிக்கிட்டு இருக்கேன். ஓ அப்படியா, நீ ஒரு டவுனை கண்டுபிடிச்சாலும் அங்க சர்வை பண்றதுக்கு நீ ஏதாவது வேலை செய்யணும். நான் நல்லா ஜோசியம் பார்ப்பேன், நடக்க போறதெல்லாம் சொல்லுவேன். அது மூலியமா அந்த டவுன்ல எனக்கு நல்ல பேரும் கிடைக்கும். ஆமா, உனக்கு எல்லாம் டேலண்ட் இருக்குன்னு அந்த பொண்ணு கீகியை பார்த்து கேட்க, டேலண்டா எனக்கா? அப்படி ஒன்னும் கிடையாது, இனிமேதான் நான் வளர்த்துக்கணும். அப்படின்னா நீ போக போற டவுன்ல சமாளிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அது கீழே இருக்கே கலர்ஃபுல்லான டவுன், அதுதான் என்னோடது. சரி நான் போயிட்டு வரேன்னு அந்த பொண்ணு அங்க போயிடுறா. கீகியும் அந்த பொண்ணு என்னோட அழகா இருக்கா, திறமையானவளா இருக்கா. உடனே அந்த ஜிஜின்ற பூனை, ஆனா கீகி அந்த பொண்ணு கிட்ட இருக்கிற பூனை ரொம்ப கேவலமா இருக்கு, ஆனா உங்ககிட்ட இருக்கிறது ரொம்ப அழகா இருக்குல்லன்னு பெருமை பீதிக்குது. வாயை மூடு ஜிஜி, நம்ம உடனே ஒரு டவுனை கண்டுபிடிக்கணும்னு வேகமா போய்கிட்டே இருக்காங்க பறந்து. ஆனா திடீர்னு மழை பெய்யுது. அந்த மலையில இவங்களால பறந்துகிட்டே இருக்க முடியாது, உடம்புக்கு முடியாம போயிடும். எங்கேயாவது ஒதுங்கலான்னு பார்த்தா எந்த இடமும் இல்ல. அப்பதான்
அப்பதான் ஒரு ட்ரெயின் நின்னுகிட்டு இருக்கு. அந்த ட்ரெயின்குள்ள இவங்க போயிடுறாங்க. உள்ள ஃபுல்லா வைக்கோலா இருக்கா, படுக்க நல்லா புசு புசுன்னு இருக்கு. கீக்கியும் அங்கேயே படுத்து தூங்கிடுறா. ஆனா இப்பதான் ட்ரெயின் ஸ்டார்ட் ஆகுது. அங்க இருந்து ஏதோ ஒரு சிட்டிக்கு அது போய்கிட்டு இருக்கு. இது தெரியாம கீக்கியும் ஜிஜியும் தூங்கிக்கிட்டே இருக்காங்க. அடுத்த நாள் ஆகுது. கீக்கியோடைய காலை யாரோ நக்கற மாதிரி தோணுது. என்னடா உள்ள போகுது பார்த்தா கீழே மாடுங்க இருக்குங்க. ஐயோ சாரி, உங்க சாப்பாடு மேலதான் நாங்க படுத்துக்கிட்டு இருக்கோம், நாங்க கிளம்புறோம் அப்படின்னு அங்க இருந்து கிளம்புறாங்க அவங்க. ஓ, இந்த ட்ரெயின் நம்ம தூங்கும் பொழுதே கிளம்பி போயிடுச்சா? ஆமா, இந்த ட்ரெயின் எங்க போகுதுன்னா அந்த ரூட்டை பார்க்கும்போதுதான் அது ஒரு பெரிய தீவுக்கு போகுது. கீக்கி இது வரைக்கும் அதெல்லாம் பார்த்ததே இல்ல. அங்க பாரு ஜிஜி, ஒரு பெரிய டவுனே தண்ணியில மிதந்துகிட்டு இருக்கு. நான் முடிவு பண்ணிட்டேன் அதுதான் நம்மளோட டவுன்னு வேகமா அந்த டவுனுக்கு பறந்து போறாங்க. அந்த டவுன் வந்து ரொம்ப ரொம்ப பெருசு. டவுனுக்கு நடுவுல ஒரு பெரிய மணிகுண்டு இருக்கு. அதுல ஒரு தாத்தா இருக்காரு. ஏய் வாவ், இந்த மாதிரி நான் பார்த்ததே இல்ல, நீ ஒரு சூனியக்காரியா? ஆமா தாத்தா, என்ன மாதிரி சூனியக்காரி யாராவது இந்த டவுன்ல இருக்காங்களா? இல்ல இல்ல, யாரும் கிடையாதுன்னு அந்த தாத்தா சொன்ன உடனே கீக்கிக்கு அவ்வளவு சந்தோஷம். பாத்தியா ஜிஜி, இங்க யாரும் கிடையாது, இனிமே இதுதான் நம்ம டவுன்னு அந்த டவுனை சுத்தி பாக்குறாங்க. கீக்கி பறந்து வரத ஆச்சரியமா இங்க இருக்கிற மக்கள் எல்லாம் பாக்குறாங்க. ஏன்னா அவங்க இதுக்கு முன்னாடி ஒரு விச்ச பார்த்ததே இல்ல. நம்ம கீக்கியும் அவங்க முன்னாடி அப்படியே சீன் காட்டிட்டே பறந்துட்டு வரும்பொழுது ஆப்போசிட்ல பஸ் வர்றது தெரியாம அதுல இருந்து எஸ்கேப் ஆகுறேன்னு கார்ல மோதுற மாதிரி போகி காரன் கண்ட்ரோல்ல மிஸ் ஆகி ஒரு பெரிய ஆக்சிடென்ட் அங்க நடந்திருக்கும். ஆனா நல்ல வேளை அப்படி எதுவும் ஆகல. கீக்கியும் எஸ்கேப் ஆகி ஒரு இடத்துல வந்து நிக்கிறாங்க. அப்பாடா, எப்படியோ தப்பிச்சிடணும்னு அவங்க நினைக்கும் போதுதான் அங்க ஒரு போலீஸ் வராரு. இந்த மாதிரி இந்த டவுன்ல பறக்க கூடாது, புரியுதா? உன்னால பெரிய ஆக்சிடென்ட் இங்க நடந்திருக்கும். இந்த டவுன்ல நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கு, அது எல்லாத்தையும் நீ ஃபாலோ பண்ணும். உங்க அப்பா அம்மாவோட போன் நம்பர் சொல்லு, நான் அவங்க கிட்ட பேசணும்னு சொல்ல கீக்கி ரொம்ப கஷ்டப்படுறா. ஏன்னா இந்த விஷயம் அப்பா அம்மாவுக்கு தெரிய வந்ததுன்னா அவங்க திரும்ப கீக்கிய வெளியே போக விடவே மாட்டாங்க. ஏய் பாப்பா, என்ன முடிச்சுக்கிட்டு இருக்க? அவங்க அப்பா அம்மா நம்பரை சொல்லுன்னு அந்த போலீஸ் கேட்கும் போதுதான் ஐயோ திருடன் திருடன் ஒரு சவுண்ட். ஏய் பாப்பா, நீ இங்கே இரு, உன்னை வந்து நான் கவனிச்சுக்கிறேன் அப்படின்னு அந்த போலீஸ் திருடனை பிடிக்க போயிடுறாரு. இதுதான்டா நமக்கு கிடைச்ச கேப்னு கீக்கியும் அங்க இருந்து எஸ்கேப் ஆகி வந்துடுறாங்க. ஆனா பறக்கல, நடந்து வராங்க. அப்ப கண்ணாடி போட்ட ஒரு பையன் சைக்கிள்லயே கீக்கி பக்கத்துல வந்து, ஏய் நீ இந்த தொடப்பக்குச்சியில பறந்து வந்தல, நான் உன்னை பார்த்தேன், நீ உண்மையிலேயே விச்சா? ஆனா கீக்கி இப்ப கோவத்துல இருக்காங்க. எதுவும் பேசாம அங்க இருந்து நடந்து போறாங்க. ஏன்னா அவங்களுக்கு இந்த டவுன் சுத்தமா பிடிக்கவே இல்ல. ஏய் என்னப்பா எதுவும் பேசவே மாட்ற? அந்த போலீஸ் கிட்ட நீ மாட்டிக்கிட்டு இருந்த, உன்னை காப்பாத்தினதே நான் தான் திருடன் திருடன்னு கத்தன. போலீஸ் வந்துட்டாரு, நீயும் எஸ் ஆயிட்ட. ஓ அப்படியா, இப்ப என்ன அதுக்கு நான் உனக்கு தேங்க்ஸ் சொல்லணுமா? தேங்க்ஸ், ஓகேவா அப்படின்னு கீக்கி அங்க இருந்து போகும்பொழுது இந்த பையனுக்கு அந்த கீக்கிய ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த பையனோட பேரு டாம்போ. அப்படியே கீக்கி கிட்ட பேசலான்னு பக்கத்துல போனா அவன் அந்த தொடர்புக்குச்சியை யூஸ் பண்ணி பறந்து போயிடுறா. அதை பாக்குற அந்த டாம்போவும் வாவ் இவ செமையா பறக்குறான்னு ஆச்சரியப்படுறான். இப்ப இந்த டவுன்ல இருந்து கீக்கி தங்கணும்ல, அதனால ஒரு ஹோட்டலுக்கு போயிட்டு நான் அந்த மாதிரி தங்கணும், ரூம் வேணும்னு கேட்கும்பொழுது, பாப்பா நீ தனியா வந்திருக்கியா, போயிட்டு அப்பா அம்மாவை கூட்டிட்டு வான்னு சொல்றாங்க. எனக்கு ரூமே வேணான்னு கீக்கி அங்க இருந்து போயிடுறாங்க. அப்புறம் ஒரு இடத்துல உட்காந்து சாப்பிட ட்ரை பண்றாங்க. பக்கத்துல அந்த ஜிஜின்ற பூனையும் இருக்கு. ஏய் கீக்கி, இன்னும் கொஞ்ச நேரத்துல இருட்டிடும், நம்ம தங்கறதுக்கு ஏதாவது ஒரு பிளேஸ் வேணும். இப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போது தூரத்துல ஒரு போலீஸ் கார் வருது. அதை பார்த்த உடனே சாப்பிட்டுக்கிட்டு இருந்த கீக்கின்ற பொண்ணு அப்படியே சாப்பாடு எடுத்து வச்சுட்டு அங்க இருந்து போயிடுறாங்க. சோ கீக்கியும் எந்த பக்கம் போகிறதுன்னு தெரியாம ஏதோ ஒரு பக்கமா போகும்பொழுது ஒரு பேக்கரி இருக்கு. அந்த பேக்கரி பக்கத்துலயே ஒரு நல்ல வியூ. அங்க நின்னுகிட்டு பாத்துக்கிட்டு இருக்கா. அந்த ஜிஜின்ற பூனையும், நான் சொல்றதை கேளு கீக்கி, நம்ம இங்க இருந்து போகலாம், அந்த டவுன் நமக்கு செட் ஆகுது, வேற ஏதாவது டவுனை பார்க்கலாம்னு பேசும்பொழுது பக்கத்துல பேக்கரி இருக்குல்ல, அந்த பேக்கரி கடைக்காரமா வேகமா ஓடி வராங்க. ஐயோ அவங்க போயிட்டாங்களா? அவங்க குழந்தையோடைய நிப்புல மறந்து இங்கேயே விட்டுட்டு போயிட்டாங்க. குழந்தை ஒருவேளை அழுதுச்சுன்னா அவங்களால சமாளிக்கவே முடியாது அப்படின்னு அந்த பேக்கரி காரமா புலம்பிக்கிட்டு இருக்காங்க. இந்த கீக்கியும் பாக்குறாங்க. அதோட அந்த பேக்கரி காரமா பிரெக்னெண்டா இருக்காங்களா, அவங்களால நடந்து போயிட்டு கொடுக்கவும் முடியாது. இருந்தாலும் வேற வழி என்னன்னு நடந்து போக ட்ரை பண்ணும்போதுதான் பேக்கரி காரமா, ஒரு நிமிஷம் நான் போயிட்டு அதை கொடுத்துட்டு வரேன். ஓ அப்படியா பாப்பா, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அதெல்லாம் பரவாயில்ல பேக்கரி காரமானு தொடப்ப குச்சி எடுத்துக்கிட்டு அப்படியே அங்க இருந்து குதிச்சிடுறா கீக்கி. இங்க பேக்கரி காரமாவுக்கு உயிரே இல்ல. ஐயோ என்ன இந்த பொண்ணு குதிச்சிட்டான்னு எட்டி பார்த்தா அழகா நம்ம கீக்கி பறந்து போறாங்க. சோ இப்பதான் இவங்களே புரிஞ்சுக்கிறாங்க இந்த பொண்ணு ஒரு விச்சுன்னு. சோ கீக்கி அந்த நிப்ல எடுத்துக்கிட்டு அந்த லேடி கிட்ட போகும்போது கரெக்டா இந்த டைம்ல தான் குழந்தை அழுவுது. கீக்கி அவளோட கையாலேயே அந்த நிப்ல வாயில வைக்கிறா. அந்த குழந்தையும் அழுகை நிறுத்தி சிரிக்குது. அப்புறம் கீக்கி திரும்பவும் அந்த பேக்கரி கிட்ட வரும்பொழுது அந்த பேக்கரி காரமா, நீ ரொம்ப ரொம்ப நல்ல பொண்ணு, இவ்வளவு பெரிய ஹெல்ப் பண்ணிருக்க தெரியுமா, வா உனக்கு காஃபி போட்டு தரேன்னு காஃபியை போட்டு கொடுக்குறாங்க. ஆமா நீ ஒரு சூனியக்காரி விச்சு தானே? ஆமா ஆமா நான் ஒரு விச், என்னோட பேரு கீக்கி, உங்களை பத்தி நான் கேள்விப்பட்டிருக்கேன். 13 வயசுல வேற ஒரு டவுனுக்கு வந்துருவீங்களாமே, இந்த டவுனை தான் நீ சூஸ் பண்ணிருக்கியா? ஆமா நீ எங்க தங்க போறேன்னு கேட்கும் பொழுது கீக்கி கிட்ட எந்த பதிலும் இல்ல. கவலைப்படாத கீக்கி, எங்க கிட்டயே ஒரு ரூம் ஃப்ரீயா இருக்கு, வேணும்னா நீ அங்க தங்கிக்கலாம்னு சொல்ல கீக்கிக்கு அவ்வளவு ஹாப்பி. சோ பேக்கரி காரமா கீக்கியா அந்த ரூம் கூட்டிட்டு போறாங்க. அந்த ரூம் ரொம்ப அழகா இருக்கு. சோ கீக்கி தான் அதை கிளீன் பண்ணி அந்த ரூம்ல தங்க ஆரம்பிக்கணும். அதோட அந்த ரூம்ல இருந்து வியூவும் செமையா இருக்கு. கடலை அவளால பார்க்க முடியுது. பக்கத்துல இருந்த அந்த ஜிஜின்ற கருப்பு பூனையும், நம்ம வேணா இந்த டவுனை விட்டு வேற ஏதாவது டவுனுக்கு போயிடலாமா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே ஆப்போசிட் வீட்ல ஒரு லேடி இருக்காங்க. அவங்க வெள்ளை கலர்ல ஒரு அழகான பூனையா வளர்க்குறாங்க. அதை பார்த்த உடனே இந்த ஜிஜி மயங்கி போயிட்டு சரி நம்ம இங்கேயே இருக்கலாம் அப்படின்னு சொல்லுது. சோ கீக்கியும் ரூமை கிளீன் பண்ணிட்டு அங்கேயே தூங்கிடுறா. அடுத்த நாள் ஆகுது. வீட்டுல இருந்து கொண்டு வந்த பணத்தெல்லாம் அந்த கீக்கி பாத்துக்கிட்டு இருக்கா. இந்த காசுக்கு டெலிபோன்
டெலிபோன் வாங்க முடியுமா அப்படின்னு பிளான் போடுறா. சோ கீழே போயிட்டு பேக்கரி காரமா கிட்டே அதை பத்தி பேசும்பொழுது, என்ன சொல்ற கிக்கி, டெலிபோன் வாங்க போறியா, எதுக்காக? ஏன்னா என்ன மாதிரி விச்சஸ்லாம் ஒரு டவுனுக்கு போனாங்கன்னா அவங்க சர்வை பண்றதுக்கு ஏதாவது ஒரு தொழில பண்ணணும். எனக்கு எந்த திறமையும் இல்ல, இருக்கிற ஒரே திறமை பறக்கிறது மட்டும்தான். உங்களுக்கு நான் அந்த நிப்புல கொண்டு போய் கொடுக்க ஹெல்ப் பண்ணல. அதே மாதிரி இங்க இருக்கிற மக்களுக்கு ஏதாவது ஒரு பொருளை எங்கேயாவது கொண்டு போய் சேர்க்கிற வேலையை செய்ய போறேன். டெலிவரி வேலையை சொல்றியா? ஆமா ஆமா, அதுக்காக தான் நான் டெலிபோனை வாங்கணும்னு நினைச்சேன். அதெல்லாம் ஒன்னும் வேணா கிக்கி, எங்களோட டெலிபோனையே நீ யூஸ் பண்ணிக்கோ. நம்ம பேக்கரிக்கு வர ஆளுங்க கிட்டயே உன்னுடைய டெலிவரி சர்வீஸ பத்தி சொல்லலாம். அவங்க உனக்கு நிறைய ஆர்டர் கொடுப்பாங்க. அதோட கிக்கி, உன்னோட வேலைக்கு நான் ஒரு பேரையும் வச்சுட்டேன், கிக்கி டெலிவரி சர்வீஸ் எப்படி இருக்குன்னு கேட்க கிக்கியும் ரொம்ப சந்தோஷப்படுறா. இந்த பேக்கரி காரமாவுக்கு ஒரு ஹஸ்பண்ட் இருக்காங்க. அவரு பார்க்க படு பயங்கரமா இருக்காரு. அவரை பார்த்து கிக்கியோட பூனை ஜிஜி பயந்து சாகுது. சோ கிக்கி வந்து டெலிபோன் வாங்க தேவையில்லை, அதனால இருக்கிற பொருளுக்கு நம்ம சாப்பிட நிறைய பொருள் வாங்கலாம்னு கிக்கியும் சூப்பர் மார்க்கெட் போகும்பொழுது ரோட கூட கிக்கி ஒழுங்கா கிராஸ் பண்ண தெரியல. அப்புறம் இங்க இருக்கிற பொண்ணுங்களாம் ட்ரெஸ் எல்லாம் சூப்பரா போட்டிருக்காங்களா, அதை பார்த்து கிக்கி ரொம்ப கஷ்டப்படுறா. ஆனா அப்பதான் அம்மா சொன்ன விஷயம் ஞாபகம் வருது, ட்ரெஸ்ல எதுவும் கிடையாது, எல்லாமே நம்ம மனசுல தானே. சோ கிக்கியும் சூப்பர் மார்க்கெட்டுக்கு போயிட்டு தேவையான பொருள் எல்லாம் வாங்கிட்டு வெளியே வரும்போதுதான் அங்க அந்த டாம்போன்ற பையன் வரான், ஃப்ரெண்டும் கூட சேர்ந்துக்கிட்டு. ஏய் பிச்சு, என்ன நடந்து போற, பறந்து போகலையா நீ? நான் சொன்னல காய்ஸ், எப்ப பார்த்தாலும் அவ கருப்பு கலர் ட்ரெஸ் மட்டும் தான் போட்டுக்கிட்டே இருக்கா. இது கேட்ட கிக்கியும் கோச்சுக்கிட்டு அங்க இருந்து பேசாம வந்துடுறா. அந்த டாம்பவும் ஐயோ விச்சு, நான் சும்மா தான் சொன்ன, கோச்சுக்காதன்னு கத்துறாரு. இது எதையும் கண்டுக்காம கிக்கி அவளுடைய வீட்டுக்கு வரும்போதுதான் அங்க பேக்கரி காரமா இருக்காங்க. கிக்கி, நல்ல டைமுக்கு வந்த, உனக்கு ஆர்டர் வந்துச்சு, சீக்கிரம் வான்னு கூப்பிட அவளும் பொருள் எல்லாம் வீட்டுல வச்சுட்டு வேகமா ஓடி வந்து என்ன ஆர்டர்னு பார்க்க வரா. ஒரு லேடி இருக்காங்க, அவங்க கிட்ட ஒரு கிஃப்ட் இருக்கு. என்னோட தங்கச்சி பையனுக்கு இன்னைக்கு பர்த்டே, அதனால இன்னைக்கு நைட்டுக்குள்ள இந்த கிஃப்ட் உன்னால கொண்டு போய் சேர்க்க முடியுமான்னு கேட்கும்பொழுது, கண்டிப்பா என்னால முடியும் மேடம்னு கிக்கியும் சொல்ல, ஆமா இந்த வேலைக்கு நீ எவ்வளவு காசு வாங்குறேன்னு அந்த லேடி கேட்கும்பொழுது, காசுலாம் இன்னும் நான் முடிவு பண்ணல, நீங்களே பார்த்து ஏதாவது கொடுங்கன்னு கிக்கி சொல்ல, அவங்களும் காசு கொடுக்குறாங்க. ஐயோ மேடம், இது ரொம்ப அதிகமா இருக்கு. பரவாயில்ல கிக்கி, நீ பண்ண போற வேலைக்கு இவ்வளவுதான் காசு, புரியுதா? கிக்கி கூட இருக்கிற அந்த ஜிஜின்ற பூனை என்ன கிஃப்ட்னு போய் பக்கத்துல பார்த்தா ஒரு பறவை கூண்டு, அதுக்குள்ள ஒரு பூனை பொம்மை இருக்கு. அதுவும் கருப்பு பூனை பொம்மை, நம்ம ஜிஜி மாதிரியே இருக்கு அந்த பொம்மை. சோ கிக்கி அட்ரஸ் வாங்கிக்கிட்டு நேரா அவளோட தொடப்பு குச்சி எடுத்துக்கிட்டு பறந்து போக ஆரம்பிக்கிறா. இதான் அந்த டோம்போன்ற பையன் பார்த்துட்டு வேகமா பேக்கரி கடைக்காரமா கிட்ட வந்து, அந்த பொண்ணு உங்களுக்கு தெரியுமா? தெரியும், அவ பேரு கிக்கி, இங்கதான் தங்கி இருக்கா. சோ நம்ம டோம்போவுக்கும் கிக்கி எங்க தங்கி இருக்கான்ற விஷயம் தெரிய வந்துருச்சு. இந்த கிக்கி அந்த தொடப்பு குச்சியில பறந்துகிட்டே ஹைட்டா போய்கிட்டே இருக்கா. அந்த ஜிஜின்ற பூனையும், ஏமா கிக்கி, நீ என்ன நிலாவுக்கா போக போற, நேரா மேல போய்கிட்டே இருக்க, ஏன்னா ஜிஜி கீழே போனா போலீஸ் நம்மள பிடிச்சிருவாங்க, அதனால முடிஞ்ச வரைக்கும் நம்ம ஹைட்லயே டிராவல் பண்ணலாம். சரி நம்ம எந்த பக்கமா போகணும்னு மேப்பை பார்த்து பக்காவா அங்க டிராவல் பண்ணி போறாங்க. அந்த ஹைட்ல பறவைகளும் பறந்து வருது. இவங்களும் பறவையோட பறவையா அப்படியே பறந்துகிட்டே போகும்போதுதான் அந்த பறவைகள் ஜிஜி கிட்ட பேசுதுங்க. இந்த இடத்துல மோசமான காத்து வரும், எங்களாலே சமாளிக்க முடியாது, நீங்களாம் கீழே விழுந்துருவீங்கன்னு சொல்லியும் அதெல்லாம் கிக்கி கண்டுக்காம பறந்துகிட்டே இருக்கா. அதே மாதிரி காத்து அடிக்குது, இவங்க அப்படியே கீழே விழுந்துடுறாங்க. கொண்டு போற அந்த கிஃப்டும் கீழே விழுந்துருது. வேகமா போயிட்டு அதை பிடிக்கலான்னு பார்த்தா கண்ட்ரோல மிஸ் ஆகி மரத்துக்குள்ள போயிட்டு சொல்லிக்கிறாங்க. அங்க காக்கா கூடு கட்டி வச்சிருக்கு, முட்டைலாம் இருக்கு, அதை இவங்க ஹர்ட் பண்ண வராங்களோன்னு நினைச்சிட்டு காக்காலாம் கொத்த வருது. இவங்களும் அங்க இருந்து வேகமா எஸ் ஆயிட்டு வந்துடுறாங்க. எப்படியோ கிஃப்ட்டுக்கு எதுவும் ஆகல. ஐயோ கிக்கி, உள்ள என்ன மாதிரியே ஒரு பூனை பொம்மை இருந்ததுல, அதை காணோன்னு ஜிஜி சொல்ல கிக்கிக்கு தூக்கி வாரி போடுது. அந்த மரத்துக்கிட்ட தான் விழுந்திருக்கும், வா நம்ம எடுக்க போகலான்னு இவங்க போறாங்க. ஆனா அங்க காக்காக்களுடைய படைகளே இருக்கு, அது இவங்கள அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது. ஏன்னா திரும்பவும் கூட்ட கலக்க வராங்களோன்னு நினைச்சிட்டு சோ இவங்களால அந்த இடத்துக்கு போயிட்டு அந்த பூனை பொம்மையை எடுக்க முடியாது, வேற வழியே இல்ல. கிக்கி ஒரு பிளான போடுறா. ஐயோ கிக்கி, என்ன குண்டுக்குள்ள அடிச்சிட்ட, நீயும் அந்த பொம்மையும் பார்க்க ஒரே மாதிரி தான் இருக்கீங்க ஜிஜி, அதனால நீ இந்த குண்டுக்குள்ளேயே அந்த பொம்மை மாதிரியே நடிச்சுக்கிட்டு சீக்கிரமா நான் போயிட்டு அந்த பொம்மையை கொண்டு வந்து உன்னை காப்பாத்துறேன்னு சொல்றா. சோ ஜிஜியும் ஓகேன்னு சொல்ல கிக்கியும் அந்த அட்ரஸ்க்கு போயிட்டு அந்த கிஃப்ட கொடுத்தா அந்த குட்டி பையன் வாங்கி, இந்த குண்டு என்னோட பறவைக்கு உள்ள இருக்கிற பொம்மையை நான் வச்சு விளையாட போறேன்னு நம்ம ஜிஜியை நசுக்கிய பிரிக்க எடுத்துருவான் போல. கிக்கியும் எப்படியாவது நம்ம சீக்கிரமா வரணும்னு வேகமா அந்த இடத்துக்கு போறாங்க. வீட்டுக்குள்ள ஒரு பெரிய டாகும் இருக்கு. நம்ம ஆளுக்கு நாயினாவே பயமாச்சே, உடம்புல வேர்வை தண்ணி ஊத்திக்கிட்டு பயத்திலேயே பொம்மை மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கு. கிக்கி வந்து அந்த மரங்கள் கிட்ட பறந்து போனா கண்டிப்பா அந்த காக்காக்கள் அட்டாக் பண்ண வரும். அதனால கீழே காட்டு வழியா நடந்து போகலான்னு போகும்பொழுது அந்த மரத்துக்கிட்டே வந்துச்சு. ஆனா அங்க அந்த பொம்மைய காணோம். இங்க தானே இருக்கணும், எங்க போச்சுன்னு யோசிக்கும் போதுதான் பக்கத்துல ஒரு வீடு இருக்கு. சரி அங்க யாராவது இருந்தாங்கன்னா அவங்க கிட்ட கேட்கலான்னு கிக்கி போகும்போதுதான் அந்த வீட்டுக்குள்ளதான் அந்த பொம்மையே இருக்கு. வீட்டுக்குள்ள யாராவது இருக்கீங்களான்னு கிக்கி கத்தும் போது, நான் மேல இருக்கேன், மேல வந்து என்ன பாருங்கன்னு ஒரு லேடியோட வாய்ஸ். கிக்கியும் போய் பார்த்தா ஒரு பொண்ணு, அவளை சுத்தி ஒரே காக்காவா இருக்கு. அந்த காக்காக்களை டிராயிங் பண்ணிக்கிட்டு இருக்கா. சோ கிக்கியும் வந்த விஷயத்த சொல்ல, சரி அது உன்னோட பொம்மையா, காட்டுக்குள்ள கடந்தது, அதான் எடுத்து வச்சுக்கிட்டேன், எடுத்துட்டு போனா அந்த பொம்மையை கொடுக்குறாங்க. அந்த பொம்மையை வாங்கி கிக்கி பார்க்கும்போதுதான் அது டேமேஜ் ஆகிருக்கு, பிஞ்சு வருது தலையே தனியா. ஐயோ இந்த மாதிரி இருந்தா எப்படி நான் கொண்டு போய் கொடுப்பேன்னு கிக்கி யோசிக்கும் போது, நீ ஒன்னும் கவலைப்படாத, உனக்காக நான் இதை தச்சு தரேன், அப்படின்னா நான் உங்க வீட்டை கிளீன் பண்ணி தரேன்னு கிக்கி வேலை செய்யறாங்க. அந்த லேடியும் பொம்மையை தச்சு கொடுத்துறாங்க. எனக்கு கிக்கி பொறுத்த வரைக்கும் ஃப்ரீயா எது கொடுத்தாலும் அவங்க வாங்கவே மாட்டாங்க. நான் ஒரு வேலை செய்யறேன், அதுக்கான காசு, அதுதான் கிக்கிக்கு அம்மா அப்பா சொல்லி வளர்த்தது. இங்க
நம்ம ஜிஜின்ற பூனைய அங்க இருக்கிற நாய்க்குட்டி கட்டி பிடிச்சிட்டு தூங்குது. அப்புறம் திடீர்னு என்ன ஆச்சுன்னு தெரியல, அந்த நாய்க்குட்டி ஜிஜி அப்படியே தூக்கிக்கிட்டு வெளியே வந்து விடுது. ஜிஜியும் அங்க இருந்து எஸ்கேப் ஆகி போகலான்னு ட்ரை பண்ணும்போதுதான் அங்க கீகி வந்துடுறாங்க. ஏய் ஜிஜி, என்ன ஓட ட்ரை பண்ற? நான் ஒன்னும் ஓட ட்ரை பண்ணல, அந்த நாய் தான் என்ன தப்பிக்க ஹெல்ப் பண்ணுச்சு. இனிமே நீ கவலைப்பட தேவையில்லை, என்கிட்ட அந்த பொம்மை இருக்கு, இதை நம்ம அந்த நாய்கிட்ட கொடுக்கலான்னு அதை அந்த நாய்கிட்ட கொடுத்துடுறாங்க. அது உள்ள போயிடுது. சோ இவங்களும் வீட்டுக்கு கிளம்பி போறாங்க. ஏய் ஜிஜி, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நான் அந்த பொம்மையை தேடி போகும்போது ஒரு லேடியை பார்த்தேன். அவங்க செமையா டிராயிங் வரையறாங்கப்பா. எனக்காவது ஃப்ரீயா இருந்தா வர சொன்னாங்க. அவங்க என்னையும் டிராயிங் வரைய போறாங்களாம். இப்படின்னு பேசிக்கிட்டே ஒரு வழியா வீட்டுக்கு வந்து சேர்றாங்க. அங்க போய் பார்த்தா பேக்கரி காரமாவுடைய ஹஸ்பண்ட் இருக்காருல்ல, அவங்க கீகி டெலிவரி சர்வீஸ்க்காகவே அழகா கீகி அந்த தொடப்பு குச்சியில பறக்கிற மாதிரியே லோகோ மாதிரி டிசைன் பண்ணி அந்த பேக்கரி ஷாப்லயே மாட்டுறாங்க. இதை பாக்குற கீகிக்கு ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ பேக்கரி அங்கிள்னு அவரை கட்டி பிடிக்கிறா. அடுத்த நாள் ஆகுது. கீகி பேக்கரியில உட்காந்துக்கிட்டு ஏதாவது கஸ்டமர் வருவாங்களான்னு வெயிட் பண்ணி யாரும் வரல. போர் அடிக்குது அவளுக்கு. என்ன கீகி சும்மா உட்காந்துக்கிட்டு இருக்க? இப்படியே சும்மா உட்காந்துக்கிட்டு தின்னுக்கிட்டு இருந்தா நல்லா பெருத்து போயிடுவ நீ அப்படின்னு இந்த ஜிஜி பூனை வேற கலாய்க்குது. அப்போ ஒரு போன் கால் வருது. கீக்கியும் போய் அட்டென்ட் பண்ணா அது கஸ்டமர் தான். 2 வயசான பாட்டிங்க 4:30 மணிக்கு ஒரு டிஷ் செய்ய போறாங்களா. அந்த டிஷ்ஷ பர்த்டே பார்ட்டி நடக்கிற இடத்துல கொண்டு போய் சேர்க்கணுமா. ஐ ஜாலின்னு இந்த கீகி குஷி ஆயிடுறா. அப்பதான் அங்க டாம்போ வராரு. ஏய் கீகி, உன்னை பார்க்க தான் நான் வந்தேன். நான் யாரையும் பார்க்க தயாரா இல்ல. ஓ அப்படியா? நான் இந்த பிஸ்கட் வாங்க தான் வந்தேன். இந்த அப்படி காசை. கீகியும் அந்த காசை வாங்கி சில்லறைய கொடுத்துட்டு எங்க கடையில வந்து பொருளை வாங்கினதுக்கு ரொம்ப நன்றின்னு சொல்லி மேப்பை பாத்துக்கிட்டு இருக்கா. ஏ கீகி, என்னப்பா என் மேல இப்படி கோவமா இருந்தா என்ன அர்த்தம்? நான் சும்மா விளையாடுதான் பேசுறேனே. அதோட இன்னைக்கு ஒரு பார்ட்டி இருக்கு 6 மணிக்கு, நீ வரியா? உன்னை பிக்கப் பண்றதுக்காக நான் 6 மணிக்கு இங்க வருவேன் சரியா அப்படின்னு டாம்போ இன்விடேஷனை கொடுக்குறாரு. அந்த நேரத்துல ஒரு கஸ்டமர் உள்ள வர நல்லா வெயிட்டான பார்சலை டெலிவரி பண்ண கொடுக்குறாரு. சோ கீகியும் அந்த பார்சலை அவளோட தொடப்ப குச்சியில வச்சுக்கிட்டு அதை டெலிவரி பண்ண போக ஆரம்பிக்கிறா. அது ரொம்ப வெயிட்டா இருக்கிறதுனால பார்த்துதான் பறந்து போகணும். அதனால ரொம்ப கவனமா ஓட்டிட்டு போறான். இந்த பூனை சும்மா இல்லாம, ஆமா நீ அந்த பையன் கூட பார்ட்டிக்கு போகதான் போறியா? ஏன்னா அந்த பையனை பிடிக்கலன்னு சொன்னீங்க. வாயை மூடு ஜிஜி, நான் என்ன பண்றேனோ அது என்னோட இஷ்டம், புரியுதா? சரி சரி, நான் எதுவும் சொல்லன்னு பூனையும் வாயை முடிக்க கீகி நேரா போயிட்டு அந்த பார்சலை டெலிவரி பண்ணிடுறா. கரெக்டா 4:30 மணி ஆயிடுச்சு. வேகமா 2 பாட்டிங்க இருக்கிற அந்த வீட்டுக்கும் போறா. ஹாய், நான் தான் கீகி டெலிவரி சர்வீஸ். உங்ககிட்ட இருந்து பொருளை வாங்கிட்டு போக வந்திருக்கேன். அப்படியே பாப்பா உள்ள வா. நீ ஒரு விச்சா? ஆமா பாட்டி, நான் ஒரு விச் தான். சின்ன வயசுல என்னோட பாட்டி எனக்கு சொல்லுவாங்க சூனியக்காரிகளோட கதையை. இப்பதான் உன்னை நான் நேர்லயே பாக்குறேன். பாப்பா உங்ககிட்ட ஒரு டிஷ் செஞ்சு கொடுக்கலாம் தான் நாங்க இருந்தோம். ஆனா மைக்ரோவேவ் அவன் ஒர்க் ஆகவே இல்ல. அதனால எங்களால அதை செய்ய முடியல. எங்களை தப்பா எடுத்துக்காத, டெலிவரி எல்லாம் எங்களுக்கு பண்ண வேணாம். ஆனா பேசுற மாதிரி காசை கொடுத்துருவோம்னு அந்த பாட்டிங்க காசை கொடுக்க ட்ரை பண்ணும்பொழுது அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்லை. வீட்டுல அடுப்பு வச்சிருக்கீங்களா, அதை யூஸ் பண்ணி நம்ம குக் பண்ணலான்னு வெளியே இருந்து கட்டைகள் எல்லாம் கொண்டு வரா. அந்த ஜிஜின்ற பூனையும், உனக்கு என்ன இதெல்லாம் தலையெழுத்தா? காசை வாங்கிக்கிட்டு இங்க இருந்து போகாம எதுக்கு இந்த வேலை? ஜிஜி சும்மா வர காசுலாம் நமக்கு வேணாம். நம்ம ஏதாவது உழைக்கணும், அதுக்கு ஏத்த ஊதியம் நமக்கு கிடைக்கணும். சோ கீக்கியும் மரக்கட்டையெல்லாம் வச்சு நெருப்ப பத்த வச்சு ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி அந்த டிஷ் அந்த பாட்டிங்கெல்லாம் மேக் பண்றதுக்கு ஹெல்ப் பண்றா. அப்புறம் என்ன, அந்த டிஷ்ஷ பர்த்டே பார்ட்டி நடக்கிற இடத்துக்கு கொண்டு போகணும். அந்த பாட்டிகளும் கீக்கிக்கு காசு கொடுக்குறாங்க, நிறையவே கொடுக்குறாங்க. இதுக்கு இவ்வளவு காசு எனக்கு? ஏன்னா நீ அவ்வளவு வேலை பண்ணிருக்க, ஒழுங்கா எடுத்துட்டு போன்னு வேக வேகமா கிளம்புறா கீக்கி. இவளோட நேரம் மழை பெய்ய அப்படியே ட்ரெஸ் ஆலியா அந்த டிஷ்ஷை கவர் பண்ணிட்டு நினைஞ்சுக்கிட்டே அந்த பர்த்டே பார்ட்டிக்கு கீக்கி போயிட்டு அந்த டிஷ்ஷை கொடுக்குறா. இந்த நேரத்துல பேக்கரி கிட்ட அந்த டாம்போன்ற பையன் வந்துட்டு கீக்கிக்காக வெயிட் பண்ணி முடியல அவனால. ஒருவேளை அவளுக்கு வர விருப்பம் இல்ல போலன்னு அப்படியே அங்க இருந்து போயிடுறான். எங்க கீக்கியும் வர வழியில டாம்போவை பாக்குறாங்க. ஆனா எதுவும் பேசாம நேரா அவங்க வீட்டுக்கு போயிடுறாங்க. வீட்டுக்கு போனவ ட்ரெஸ் எல்லாம் காய வச்சுட்டு படுத்து தூங்குனவதான் எழுந்துக்கவே இல்ல. அடுத்த நாள் வந்து பேக்கரி காரமா பார்க்கும்போதுதான் கீக்கி உடம்பு கொதிக்குது. ஏ கீக்கி, உனக்கு உடம்பு சரியில்லை, இரு நான் உனக்கு சாப்பாடு செஞ்சு வந்து கொடுக்குறேன்னு நல்ல நல்ல ஃபுட் எல்லாம் செஞ்சு வந்து கொடுக்குறாங்க. கீக்கியும் அதை சாப்பிடுறா. உடம்பும் கொஞ்சம் நார்மல் ஆகுது. அப்புறம் கீக்கி, ஒரு பையன் நேத்து வந்து ரொம்ப நேரமா உனக்காக வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தான். ஆமா பேக்கரி காரமா, என்ன பார்ட்டிக்கு கூப்பிட்டான், என்னால போக முடியல. ஏன் உன்னால போக முடியல? நல்ல ட்ரெஸ் இல்லாம என்னால அந்த மாதிரி பார்ட்டிக்கு எல்லாம் போக முடியாதுமா, புரிஞ்சுக்கோங்க. சரி சரி ஓகே. அவன் திரும்பவும் வந்தான். உனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னேன், உன்னை பாக்கணும்னு கேட்டான். ஆனா நான் தான் நீ தூங்கிட்டு இருக்கேன்னு சொல்லி அவனை அனுப்பிட்டேன். சோ அடுத்த நாள் ஆகுது. கீக்கியோட உடம்பும் நார்மல் ஆயிடுச்சு. அந்த பூனை இருக்குல்ல ஜிஜி, பக்கத்து வீட்டு ஒரு லேடி பூனை இருக்குல்ல, அந்த பூனைய உசார் பண்ண ட்ரை பண்ணுது. அந்த வெள்ளை பூனைய பார்த்த உடனே அப்படியே இவரோட உடம்புலாம் கரண்ட் ஷாக்கப்பட்ட மாதிரி விருன்னு தான். அட ஜிஜி எங்க தான் போனேன்னு கீக்கி தேடும் போதுதான் அப்ப பேக்கரி காரமா கூப்பிடுறாங்க. இந்த பொருள் எல்லாம் ஒரு இடத்துல டெலிவரி பண்ணணும், போய் கொடுத்துட்டு வரியா? இந்த காசுன்னு கொடுக்குறாங்க. ஐயோ பக்கத்து தெரு தானே, நடந்தே போய் நான் கொடுத்துட்டு வந்துருவேன், எதுக்கு காசுலாம்? எங்க பாரு, வேலைனா வேலைதான், ஒழுங்கா வாங்கிக்கணும், காசை கொடுக்குறாங்க. இந்த பார்சலை வந்து கொப்போரி அப்படின்ற யாரோ ஒருத்தர் கிட்ட கொடுக்கணும். கீக்கியும் நடந்தே பக்கத்து தெருவுக்கு வந்து யாரு கொப்போரின்னு தேடும் போதுதான் அங்க டாம்போ இருக்காரு. ஏய் கீக்கி, இங்க என்ன பண்ற? அது வந்து நான் கொப்போரின்னு யாரையோ ஒருத்தரை தேடி வந்தேன், அது என்னோட பேரு தான்ப்பா, எனது உன்னோட பேரானு கீக்கிக்கு புரியல. அப்பதான் இவங்களே புரிஞ்சுக்கிறாங்க, அந்த பேக்கரி காரமா பிளான் பண்ணி தான் நம்மள இங்க அனுப்பியிருக்காங்க இந்த பையன் கூட பேசணும்னு. உன்னோட பேரு டாம்போ தானே? ஆமா என்னோட பேரு டாம்போ தான், ஆனா அம்மா அப்பா வச்ச பேரு கொப்போரி, அது எனக்கு
பிடிக்கவே பிடிக்காது. அதோட நான் உன்னை கலாய்ச்சிட்டேன், என்ன மன்னிச்சிடு, உங்ககிட்ட ஒரு விஷயம் காட்டணும், சீக்கிரமா வான்னு ஒரு சைக்கிளை காட்டுறாரு. அந்த சைக்கிளுக்கு முன்னாடி ப்ரொப்பலர் இருக்கு. இதை நான் மெதிக்க அந்த ப்ரொப்பலர் வேகமா சுத்தும், நம்மளால பறக்க முடியும், வரியா நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலான்னு பின்னாடி நம்ம கீக்கிய உட்கார வச்சுக்கிட்டு மெதிக்கிறாரு வேகமா. ப்ரொப்பலரும் செமையா சுத்துது. ரோட்ல போற எல்லாருமே இவங்கள தான் பாக்குறாங்க. கீக்கி இந்த வண்டியால சைட்ல திரும்ப முடியாது, அதனால நீ அப்படியே சாச்சுனா மோட்டோ ஜிப்ல ஓட்டுவாங்களா அந்த மாதிரி ஓட்டிட்டு போலான்னு சொல்ல கீக்கியும் அந்த சைக்கிளோட அப்படியே சாயும் பொழுது சீனா அப்படியே ரோட்டை கிராஸ் பண்ணி போறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல சைக்கிளை கண்ட்ரோல் பண்ண முடியாம நேரா மலைக்கு மேல இருந்து கீழே விட்டுறாரு. ப்ரொப்பலர் தனியா பிச்சுக்கிட்டு போக இவங்க வண்டியை கீழே போட்டு தொம்முன்னு விழுறாங்க. நல்ல ரெண்டு பேருக்கும் எதுவும் ஆகல. கீக்கி அப்படியே மெதுவா எழுந்து அந்த டோம்போ பக்கத்துல போகும் பொழுது அவன் பார்க்க படுகாமடியா இருக்கான். அதை பார்த்து கீக்கி வாய் விட்டு சிரிக்கிறாங்க. கீக்கி சிரிக்கிறத பார்த்துட்டு இந்த டாம்போவும் சிரிக்க ஆரம்பிக்கிறான். ரெண்டு பேருமே ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸா ஆகுறாங்க. அப்படியே ஓரமா உட்காந்துக்கிட்டு பக்கத்துலயே ஒரு பெரிய ஏர்ஷிப் இருக்கு, அதை இவங்க பாத்துக்கிட்டு இருக்காங்க. ஏய் கீக்கி, நீ பறக்கிற மாதிரியே இந்த ஏர்ஷிப்ல எங்களாலையும் பறக்க முடியும், எப்ப இது ரெடி ஆகும், எப்ப பறக்க போறோம் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் தெரியுமா அப்படின்னு பேசும்பொழுது அங்க கார்ல டாம்போடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வராங்க. இவரும் ஓடி போயிட்டு என்ன விஷயம்னு கேட்கும்போதுதான் அந்த ஏர்ஷிப்பை ஓட்ட போறாங்க, சும்மா ட்ரையல் பார்க்க போறாங்க. அதுல நீயும் வரியான்னு கேட்கும்பொழுது நான் வராம எப்படி, கண்டிப்பா நான் வரேன், கீக்கி நீயும் வரியா அப்படின்னு கேட்கும்பொழுது அந்த பொண்ணுங்களை எல்லாம் பார்க்க கீக்கிக்கு செம கடுப்பாகுது. அதனால நான் வரேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறா. இவரும் ஓடி போயிட்டு கீக்கி உனக்கு என்ன ஆச்சுன்னு கேட்கும்பொழுது எனக்குலாம் எதுவும் இல்ல, நான் வீட்டுக்கு போறேன், நீ போ அந்த பொண்ணுங்க கூட ஜாலியா மேல போயிட்டு பறந்துடுவான்னு சொல்லிட்டு போய்கிட்டே இருக்கா. அப்புறம் வீட்டுக்கு வந்து கீக்கி சோகமா இருக்கும் பொழுது கூடவே இருக்கிற ஜிஜி இப்ப தனியா எங்கேயோ போகுது. என்னடான்னு பார்த்தா அது அந்த வெள்ளை பூனைய உசார் பண்ணி ஜாலியா விளையாடிக்கிட்டு இருக்கு. இப்படியே கொஞ்ச நாள் போகுது. ஜிஜி வருது, சாப்பிடுறது, போகுது. ஜிஜி உனக்கு என்னதான் ப்ராப்ளம்னு கேட்கும் பொழுது ஜிஜி வந்து பேசவே மாட்டுது, பூனை மாதிரி தான் கத்துது. ஜிஜி உனக்கு என்ன ஆச்சு, என்கிட்ட பேசு. ஒருவேளை ஜிஜி பேசுறது எனக்கு தான் கேட்கலையோன்னு டக்குன்னு அந்த தொடப்பு குச்சி எடுத்துட்டு கீக்கி பறக்கலான்னு ட்ரை பண்ணும் பொழுது அவளால பறக்கவே முடியல. அவளோட பவர் போய்கிட்டே இருக்கு. ஐயோ இந்த மாதிரி நடக்க கூடாதுன்னு கீக்கி வெளியே போயிட்டு பறக்க ட்ரை பண்றா. அவளால சுத்தமா முடியல. அந்த தொடப்பு குச்சி உடஞ்சே போயிடுது. அப்புறம் அந்த பேக்கரி கடைக்காரமா கிட்ட கீக்கி வந்து என்னால இதுக்கப்புறம் பறக்க முடியாது, கீக்கி டெலிவரி சர்வீஸ் என்னால பண்ண முடியாதுன்ற விஷயத்த சொல்றா. ஆனா உங்களோட பேக்கரியில ஏதாவது வேலை இருந்தா நான் செய்யறேன், என்ன வீட்டை மட்டும் காலி பண்ண வச்சிடாதீங்கன்னு சொல்லும் பொழுது கீக்கி உனக்கு என்ன ஆச்சு, நீ அந்த வீட்லயே இரு, எந்த பிரச்சனையும் இல்ல புரியுதா, ஆனா உன்னோட பவர்ஸ் எல்லாம் திரும்ப உனக்கு வர மாதிரி பண்ணுன்னு சொல்றாங்க. அப்பதான் பேக்கரி கடைக்காரமாவுடைய ஹஸ்பண்ட் வேகமா ஓடி வராரு. மேல பாருங்கன்னு சொல்ல அங்க ஏர்ஷிப் அப்படியே பறந்து போகுது. அதுக்குள்ள டாம்போவும் இருக்காரு. கையை காட்டுறாரு கீக்கியை பார்த்து. ஆனா கீக்கி கண்டுக்கவே மாட்டா. எங்க நம்ம ஆளு ஜிஜி போன அந்த வெள்ளை பூனை கூட சேர்ந்துக்கிட்டு மேல பறக்கிற அந்த ஏர்ஷிப்பை பாத்துக்கிட்டு இருக்காங்க ஜாலியா. அப்புறம் நம்ம டாம்போ வீட்டுக்கு போயிட்டு நேரா பேக்கரிக்கு கால் பண்றாரு. கீக்கி தான் எடுத்து பேசுறாங்க. ஏ கீக்கி, நான் உனக்கு கையை காட்டினேன், நீ காட்டவே இல்ல பதிலுக்கு, இனிமே ப்ளீஸ் எனக்கு கால் பண்ணத ஓகேவா அப்படின்னு காலை கட் பண்ணிடுறா. ஏன்னா இவளுக்கு பவர் இல்லல்ல, அதை நினைச்சு ரொம்ப சோகமா இருக்கா கீக்கி. இப்படியே கொஞ்ச நாட்கள் போய்கிட்டே இருக்கு. கீக்கி வந்து பொம்மையை தேடி காட்டுக்குள்ள ஒரு வீட்டுக்கு போயிருப்பா. அங்க கூட டிராயிங் வரைகிற ஒரு லேடி இருப்பாங்களே, அந்த லேடி இப்ப கீக்கி தேடியே வராங்க. கீக்கிக்கும் அவ்வளவு சந்தோஷம். என்ன தேடிதான் நீங்க வந்தீங்களா? ஆமா ஆமா, நீ திரும்ப வரேன்னு சொன்ன, என்ன மறந்துட்டியா, அதான் நான் உன்னை தேடி வந்திருக்கேன், நீங்க என்ன தேடி வந்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம்னு கீக்கி சொல்லும் பொழுது அதெல்லாம் இருக்கட்டும், கீக்கி டெலிவரி சர்வீஸ் எப்படி போய்கிட்டு இருக்கு, அதுவா ரொம்ப மொக்கையா போகுது. என்னப்பா இப்படி சலிச்சுட்டு சொல்ற, சும்மா வேலையே செஞ்சுக்கிட்டு இருந்தா இதான் நிலைமை, அதனால என் கூட வா, நம்ம ஜாலியா சுத்தி பார்க்க போகலாம். கீக்கியும் சரின்னு சொல்லி கடைக்காரமா கிட்ட கொஞ்ச நாள் நான் வெளியே போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறா. சோ அந்த லேடியும் கீக்கியும் பஸ்ல போறாங்க. அதுக்கப்புறமா காட்டு வழியா அந்த வீட்டுக்கும் போறாங்க. அங்க ஒரே காக்காவா இருக்கு. என்னது உங்க வீட்டுக்கிட்ட காக்காவே இருக்கு? ஏன்னா அதுங்களும் நானும் ஃப்ரெண்ட்ஸ் தெரியுமா? அப்படியா? ஆனா என்னதான் அதுங்க எளிமையா நினைக்குதுங்க, ஏதோ தெரியாம நடந்துருச்சு, அப்போ என்ன மன்னிச்சிருங்கன்னு காக்காங்க கிட்ட மன்னிப்பு கேட்டு கீக்கி வீட்டுக்குள்ள போறா. அங்க இந்த லேடி வரைஞ்சு வச்சிருக்கிற டிராயிங் எல்லாம் பார்க்கும் பொழுது எல்லாமே வேற லெவல்ல இருக்கு. கொஞ்ச நேரம் உட்காரு கீக்கி, உன்னையும் நான் வரைய போறேன்னு உட்கார வச்சு வரையறாங்க. அது இருக்கட்டும், நீங்க எப்படி எப்பவுமே சூப்பரான டிராயிங்கா வரையறீங்க? எப்பவுமே எல்லாம் இல்ல கீக்கி, சம்டைம்ஸ் என்னால சுத்தமா வரைய முடியாம அப்படியே பிளாங்க் ஆயிடும் தெரியுமா? அந்த மாதிரி டைம்ல நீங்க என்ன பண்ணுவீங்க? என்ன பண்ணுவேன் நான் கேக்குறேன். எதுவும் பண்ண மாட்டேன். எந்த வேலையும் செய்யாம அழகான இடத்துக்கு போயிட்டு அங்க இருக்கிற காட்சிகள் எல்லாம் பார்ப்பேன். சடனா என் மைண்டுக்குள்ள ஒரு ஸ்பார்க் வந்து என் வேலையை முன்ன விட ரொம்ப சூப்பரா செய்வேன். இது கீக்கியும் புரிஞ்சுக்கிறா. இதே மாதிரி ஒரு நிலைமையில தான் நம்ம இருக்கோம். நம்மளோட பவர்ஸ் திரும்ப கொண்டு வரும்னு அவளோட மைண்ட ஃப்ரீ ஆக்க ஆரம்பிக்கிறா. அப்புறம் கீக்கி பேக்கரி காரமாவுக்கு கால் பண்ணும் பொழுது நல்ல வேலை கீக்கி நீயே கால் பண்ண, அந்த 2 வயசான லேடிஸ் இருக்காங்கல்ல, அவங்க உனக்காக இன்னொரு வேலையை வச்சிருக்காங்களாம். ஆனா கீக்கி டெலிவரி சர்வீஸ்லாம் இப்ப பண்றது கிடையாதுன்னு நான் சொல்லிட்டேன். ஐயோ அவங்க வயசானவங்க, என்ன விட்டா வேற ஆள் கிடையாது, நான் போயிட்டு அவங்களுக்கு ஹெல்ப் பண்றேன்னு கீக்கியும் சொல்றா. சோ அந்த லேடி கிட்ட கீக்கி பாய் சொல்லிட்டு அந்த வயசானவங்களுடைய வீட்டுக்கு போகும்போதுதான் நாங்க ஒரு கேக் ரெடி பண்ணி வச்சிருக்கோம், அந்த கேக்ல ஒரு பொண்ணோட பேர் எழுதிருக்கோம், அந்த பொண்ணு கிட்ட போய் சேர்த்துருன்னு சொல்ல கீக்கியும் அந்த கேக்க ஓபன் பண்ணி பார்த்தா அதுல கீக்கின்ற பேர் தான் போட்டிருக்கு. எனது எனக்கா? ஆமா கீக்கி உனக்கு தான், நீ எங்களுக்காக எவ்வளவு வேலை செஞ்சிருக்க, அதுக்காக எங்களால முடிஞ்ச ஒரு குட்டி கிஃப்ட். கீக்கியும் ரொம்ப சந்தோஷப்படுறா. உங்களோட பர்த்டே எப்பன்னு சொல்லுங்க பாட்டி, உங்களுக்கும் நான் கிஃப்ட் கொடுக்குறேன்னு இவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போதே டிவில ஒரு நியூஸ் ஓடுது. இந்த டவுன்ல ஒரு ஏர்ஷிப் இருக்கும்ல,
இப்ப கூட டெஸ்ட் டிரைவ முடிச்சுட்டு வந்துட்டாங்க, எல்லாமே நல்லா தான் போச்சு. ஆனா இப்ப அத ஓட்டலாம்னு ட்ரை பண்ணும்பொழுது ஓவரா காத்தடிச்சு கண்ட்ரோல மிஸ் ஆக ஆரம்பிக்குது. நிறைய மக்கள் கயிறை பிடிச்சு அந்த ஏர்ஷிப் பறக்காத மாதிரி ட்ரை பண்றாங்க, ஆனா இவங்களால முடியல. போலீஸ் காரோட தூக்கிக்கிட்டு அந்த ஏர்ஷிப் பறந்து போகுது. அதுல ஒரு பையன் மாட்டிக்கிட்டான், அது டாம்போ. இந்த விஷயத்த கீகி டிவில பார்த்த உடனே அது என்னோட ஃப்ரெண்ட், அவன் மாட்டிக்கிட்டு இருக்கான், நான் போய் காப்பாத்தணும் வேகமா ஓடி போறா. அந்த ஏர்ஷிப் நேரா பறந்து போய் மணிகூண்ட்ல மோத போகுது. இங்க இருக்கிற யாராலையும் எதுவும் பண்ண முடியல. கீழே நின்னுக்கிட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. கீகி எப்படியாவது அவளோட ஃப்ரெண்ட காப்பாத்தணும்னு ஓடி போறா. ஆனா இப்படியே ஓடி போனா கண்டிப்பா எதுவும் பண்ண முடியாது. என்ன பண்ணலாம்னு யோசிக்கும் போதுதான் அங்க ஒரு ஆளு கையில தொடப்பு குச்சி வச்சுக்கிட்டு இருக்காரு. ப்ளீஸ் இதை என்கிட்ட கொடுக்குறீங்களா? கண்டிப்பா நான் திரும்ப கொடுத்துறேன். ஆனா பாப்பா, இதை வச்சுட்டு நீ என்ன பண்ண போற? நீங்க கொடுங்க, நான் பண்றேன்னு அந்த தொடப்பு குச்சியை வாங்கிக்கிட்டு ப்ளீஸ் இது ஒர்க் ஆகணும், ப்ளீஸ் இது ஒர்க் ஆகணும், என் ஃப்ரெண்டை நான் காப்பாத்தணும், ஒர்க் ஆகணும்னு சொன்ன உடனேயுமே அப்படியே காத்து அடிக்க ஆரம்பிக்குது. கீகி பறக்குறா. எங்க அந்த தொடப்பத்தை கொடுத்தவரால எதையும் நம்பவே முடியல. அவருக்கு மட்டும் கிடையாது, சுத்தி இருக்கிற எல்லாரும் கீக்கிய வாயை பொழந்துட்டு பாக்குறாங்க. என்னதான் கீக்கி பறந்தாலும் அந்த அளவுக்கு அவளால ஸ்டேபிளா பறக்க முடியல. அடிக்கடி கீழே விழுற மாதிரி போயிட்டு திரும்ப பறந்து போகிறா. போலீஸ்காரெல்லாம் ஓவர் டேக் அடிச்சு எப்படியாவது அவளோட ஃப்ரெண்டு டேம்போவை காப்பாற்றணும்னு வெறித்தனமா போறா. எங்க அந்த ஏர்ஷிப்பும் நேரா அந்த மணிகூண்ட்ல மோதிக்குது. பின்னாடி இருந்த ஒரு பில்டிங் மேல மோதி மிதக்க ஆரம்பிக்குது. அந்த டேம்போவும் எவ்வளவு நேரம் அந்த கயிறை பிடிச்சுக்கிட்டு இருக்க முடியும்? விட்டா கீழே விழுந்து ஆளே காலி. அந்த கயிறுல தொங்கிக்கிட்டு இருந்த அந்த போலீஸ்காரும் கீழே விழுந்துருது ஒரு தண்ணிக்குள்ள. இப்ப மாட்டிக்கிட்டு இருக்கிறது டேம்போ மட்டும்தான். இந்த நேரத்துல தான் தொடப்பு குச்சியில பறந்துகிட்டே நம்மளோட கீகி அவளோட ஃப்ரெண்டை காப்பாத்தலான்னு வரும்பொழுது அங்க லைவா மீடியாலாம் கவர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. டிவில இதை போடுறாங்க. யாராலையுமே அந்த பையனை காப்பாற்ற முடியாதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கும்போது இந்த பொண்ணு தொடப்பு குச்சியில பறந்துகிட்டே வரா. கண்டிப்பா இவ காப்பாத்துவான்னு எல்லாருமே நம்புவோம். கீகியும் டேம்போக்கு பக்கத்துல வந்து கையை பிடிக்கலான்னு பார்த்தா அவளால சரியா ஸ்டேபிளா பறக்க முடியல. தொம்மு தொம்முன்னு கீழே விழுற மாதிரியே போறா. இங்க டேம்போவாலையும் கயிறை பிடிச்சுக்கிட்டு இருக்க முடியல. கயிறை விட்டுறாரு, அப்படியே கீழே விழுறாரு. இதை பாக்குற மக்கள் எல்லாம் ஷாக் ஆகுறாங்க. ஐயோ, அந்த பையனுக்கு ஏதாவது ஆக போகுதுன்னு. ஆனா கீகி அந்த தொடப்பு குச்சிக்கிட்ட ஒழுங்கா பறந்துரு, இல்லனா உன்னை உடைச்சு நெருப்புல போட்டுருவேன், என் ஃப்ரெண்டை நான் காப்பாத்தணும்னு வேகமா போயிட்டு டேம்போவுடைய கையை பிடிச்சிடுறாங்க. சோ டேம்போவுக்கு எதுவும் ஆகல. இதை பாக்குற மக்கள் எல்லாம் அப்படியே சந்தோஷத்துல கத்துறாங்க. பேப்பர்லாம் தூக்கி அடிச்சு ஏதோ விழா மாதிரி கொண்டாடுறாங்க. ரெண்டு பேரும் அழகா சேஃபா லேண்ட் ஆகுறாங்க. இதை டிவில போடுறாங்க. மீடியாலாம் கதறுது, அந்த பொண்ணு காப்பாத்திட்டா, அந்த பொண்ணு தான் நம்ம ஊருக்கு வந்த ஏஞ்சல்னு சொல்றாங்க. இதை லைவா டிவில பாக்குற அந்த ரெண்டு பாட்டிகளும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. கீகி சாதிச்சிட்டான்னு. பேக்கரி கடைக்காரமாவும் பரவாயில்லையே, கீகிக்கு பவர்ஸ் எல்லாம் கிடைச்சிருச்சு, அதோட இந்த டவுனுக்கு அவன் நல்லது பண்ணிருக்கான்னு சந்தோஷப்படுறாங்க. திடீர்னு அவங்களுக்கு பிரசவ வலியும் வருது. ஏன்னா அவங்க பிரெக்னெண்டா இருக்காங்கல்ல. ஹஸ்பண்டும் வேகமா வண்டியை கூட்டிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போக ஆரம்பிக்கிறாங்க. நம்ம கீகிக்கு தொடப்பத்தை கொடுத்தாருல, அவரு டிவியை பார்த்துக்கிட்டே அங்க இருக்கிற எல்லார்கிட்டையும் அந்த பொண்ணு பறக்குறாளே, அது என்னோட தொடப்பம், அது ஏன் தொடப்பம் தான் சந்தோஷப்படுறாரு. சோ இந்த டவுன்ல இருக்கிற எல்லாருமே கீகியை ஏஞ்சல் மாதிரி பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அதோட டேம்போவும் கீகியும் ஒரு நல்ல க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆகுறாங்க. டேம்போட ஆசையா அவர் பறக்கணும்ன்றதுதான். சைக்கிளையே கொஞ்சம் கொஞ்சமா மாடிஃபை பண்ணி ஃபிளைட் மாதிரி உருவாக்கிட்டாரு. கீக்கு கூட சேர்ந்து ஜாலியா அவர் பறக்குறாரு. இப்படி இவங்க பறக்கிறத பேக்கரி கடைக்காரமாவும் அவருடைய ஹஸ்பண்டும் பாக்குறாங்க. அவங்க கையில ஒரு குட்டி குழந்தையும் இருக்கு. சோ கீக்கியாலையும் இப்ப பறக்க முடியும்ன்றதுனால அவளுடைய கீகி டெலிவரி சர்வீஸ தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கா. நிறைய காசையும் சம்பாதிக்கிறா. இந்த டவுன் கீகிக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இங்கேதான் அவ இருக்க போறா. அவருடைய அப்பா அம்மாவுக்கு லெட்டரையும் எழுதுறா. அந்த லெட்டரை கிடைச்ச அப்பா வேகமா ஓடி வந்து, இங்க பாரு, நம்ம பொண்ணு நமக்கு லெட்டர் எழுதிருக்கான்னு அதை எடுத்து படிக்க ஆரம்பிக்கிறாரு. அப்பா அம்மா எப்படி இருக்கீங்க? நான் இங்க ஒரு டவுன்ல நல்லா சந்தோஷமா வாழ்றேன்பா. எனக்குன்னு ஒரு வேலை இருக்கு, கீகி டெலிவரி சர்வீஸ். அதோட இந்த டவுன்ல இருக்கிறவங்களாம் என்ன ஒரு சூனியக்காரியா பாக்குறது கிடையாது. இவங்களை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு ஏஞ்சல்பா. நான் ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு சொல்ல இந்த லெட்டரை படிக்கிற அப்பாவும் அம்மாவும் அவ்வளவு சந்தோஷப்படுறாங்க. சோ கீகியும் சந்தோஷமா அவளோட லைஃப அந்த டவுன்ல வாழ போறா. இந்த இடத்துலயே கீகி டெலிவரி சர்வீஸ்ன்ற இந்த படம் முடியுது. இந்த ஜப்பான்காரங்க முக்கியமா அனிமேஸ்ல எப்படிதான் இந்த மாதிரி ஒரு ஸ்டோரிஸ் இவ்வளவு அழகான அனிமேஷனை கொடுக்குறாங்கன்னே தெரியும்.